பொதுவா எல்லா டாக்டரோட சீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேதி மட்டும் தான் எழுதிருப்பாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த டாக்டரோட சீட்ல 2 தேதிகள் எழுதிருக்காங்க. இத பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டாக்டர் 4 நாளைக்கு மட்டும் தான் மருந்தும் எழுதி கொடுத்திருக்காங்க. இதையும் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த டாக்டரோட நோக்கம் உன்னதமானது. பொதுவா நமக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா நாம டாக்டரை போய் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது டாக்டர் ஒரு சீட்ல 3 நாளைக்கோ அல்லது 4 நாளைக்கோ நமக்கு புரியாத மாதிரி மருந்து எழுதி கொடுத்துட்டு அதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ்னு ஒரு அமௌண்ட் வாங்குவார். இப்போ ஒருவேளை அந்த மருந்தை 4 நாள் சாப்பிட்டும் உங்களுக்கு உடம்புக்கு சரியாகலன்னா மறுபடியும் போய் நீங்க அந்த டாக்டர் பார்ப்பீங்க. அந்த டாக்டர் மறுபடியும் உங்ககிட்ட கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு வேற மருந்தை எழுதி தருவார். இதுதான் பாத்தீங்கன்னா வழக்கமா எல்லா டாக்டர் கிட்டயும் நடக்கிறது. இதை மாத்திர விதமா இந்த டாக்டர் என்ன பண்ணாங்க தெரியுமா? வழக்கமா நம்ம டாக்டரை பார்க்கும்போது எப்படி மருந்து எழுதி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த டாக்டரும் 4 நாளைக்கு மருந்தை எழுதி கொடுத்துட்டு அதுக்கான கன்சல்டிங் ஃபீஸையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாங்க தெரியுமா? எக்ஸ்ட்ராவா 6 நாளைக்கு அப்புறம் ஒரு டேட்டை போட்டிருக்காங்க. இந்த டேட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு 4 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்திருக்கேன். ஒருவேளை 4 நாள் இந்த மருந்தை சாப்பிட்டு உங்களுக்கு உடம்புக்கு சரியாகலன்னா நீங்க 5வது நாளோ அல்லது 6வது நாளோ இந்த சீட்டை கொண்டு வந்து மறுபடியும் நீங்க என்ன பார்க்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட கன்சல்டிங் ஃபீஸ் வாங்க மாட்டேன். இந்த டாக்டரோட இந்த செயலை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு 10 தடவை போய் டாக்டரை பார்த்தா 10 தடவையும் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குற டாக்டர்களுக்கு மத்தியில இந்த டாக்டர் வழக்கத்துக்கு மாறா ஒரே ஒரு தடவை மட்டும் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கிற வேலிடிட்டி டேட் முடியற வரைக்கும் ஃப்ரீயா பாக்குறாங்க. அதாவது இது ஒரு டோக்கனுக்குன்னு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்காம ஒரு நோய்க்குன்னு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குற மாதிரி இருக்கு. எல்லா டாக்டரும் இதை ஃபாலோ பண்ணா சூப்பரா இருக்கும்ல, நீங்களே சொல்லுங்க.